ஆகஸ்ட் 15க்குள்ள கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. சரிங்க சார். இந்த மாசம் கடைசியில ஏதாச்சும் பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் கடைசியில? இல்ல எம்டி சார் வெளியே வந்து அவர் ஓடிபி சொல்லி அவரோட பிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அமௌண்ட் வெளியே வரும். அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக எல்லாரும் சந்திப்பது விழுந்த அமைச்சர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான வாய்ஸை வந்து இந்த நம்ம வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ஸ் வந்து எதன் நோக்கத்தில் கேட்டீங்கன்னாக்கா மைவித்திரி பார்க்கக்கூடிய அந்த ஆடு பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ்க்காக அதனுடைய முக்கியமான ஒரு நபர், அதாவது அண்ணாமலை செல்வம் கூடிய அத்தாரிட்டி மெம்பர் ஆஃப் ஒரு உறுப்பினர், அவர் சிவகாசியிலிருந்து ஒரு கால்ஸ் பேசியிருக்கிறாரு. அதை வந்து நான் இதுல இந்த வீடியோவில் ஆட் பண்றேன். இதன் அடிப்படையில் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம் எப்ப கிடைச்சிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபுல்லா நான் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஹையர் அபிஷியல்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோல நம்ம போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்காது. அப்பாவது அண்ணாமலை செல்வம் கூடிய அத்தாரிட்டி ஆஃப் மெம்பர், ஒரு ஒன் ஆஃப் அத்தாரிட்டி, அவர் வந்து சிவகாசியில ஒரு ஆடியோ வந்து நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஹலோ, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, சொல்லுங்க சார். இந்த மாசம் ஏதாச்சும் ஐயா பெயில்ல வந்துருவாருங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப முதல் ஏறி முடிஞ்சிருக்கு. சரிங்க சார். 2-3 கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. அப்படிங்களா? சரிங்க சார். சரி சரிங்களா, கண்டிப்பா வந்துருவாரு. நமக்கு கண்டிப்பா அமௌண்ட் உண்டு. நம்ம கம்பெனி சூப்பரா போகுது. சரிங்க சார். சரிங்களா, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு எல்லாமே நம்ம வாங்கிட்டு நம்ம காலம்புறம் இனிமே நம்ம வருமானம் வாங்க போறோம். சரிங்க சார். சரி சரிங்களா, எந்த மாற்றம் இல்லை. நம்ம இந்த ஒரு சின்ன தடைகள் மட்டும்தான். ஆமா சார். இதை மட்டும் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நமக்கு பிரேக் போட ஆளே கிடையாது. சரிங்க சார். நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா இந்த 2-3 கண்டிப்பா வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் ஏறி முடிஞ்சிருக்கு. சரிங்க சார். செகண்ட் தேர்ட்ல கண்டிப்பா வர 100% வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். நிறைய பேர் கடன் வாங்கி பண்ணிருக்காங்க சார். கண்டிப்பா ஏகப்பட்ட பேர், ஒரு 2 கிடையாது, அப்பா லட்சக்கணக்கான பேர் உள்ள இருக்காங்க. ஆமா, 9-10 லட்சம் பேருக்கு மேல சிஎம் மெம்பருக்கு பெரிய அமௌண்ட் போட்டிருக்காங்க. சரிங்க. ஆமாங்க. அதனால எல்லாருமே கொஞ்சம் கஷ்ட காலம் தான். கொஞ்சம் இது முடிச்சு அம்மாளிங்க கண்டிப்பா ஆகஸ்ட் 15க்குள்ள கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. சரிங்க சார். இந்த மாசம் கடைசியில ஏதாச்சும் பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் கடைசியில? இல்ல எம்டி சார் வெளியே வந்து அவர் ஓடிபி சொல்லி அவரோட பிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அமௌண்ட் வெளியே வரும். புரியுது சார், புரியுது. அவரோட பிங்கர் பிரிண்ட் வெளியே வந்து பேங்க்ல வந்து வச்சா மட்டும் தான் அமௌண்ட் வெளியே வரும். ஏன்னா பெரிய அமௌண்ட் போற அவர் இல்லாம வெளியே அமௌண்ட் எடுக்க முடியாது. ஆமா சார், ஆமா. அதனால இப்ப எம்டி சாருக்காக தான் வெயிட்டிங் எல்லாருமே. சரிங்க சார். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நல்லா வெயிட் பண்றோம். ஒரு 1 வாரம் 10 நாள். அதான் இப்ப ஆகஸ்ட் கடைசியில ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் வரும் இல்லீங்களா? கண்டிப்பா ஆகஸ்ட் 15க்கு மேல கண்டிப்பா எல்லாத்துக்கும் பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். சரிங்க சார். சரி சரி. சரிங்களா, தைரியமா இருங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஆபீஸ்க்கு வாங்க. சரிங்க சார். கண்டிப்பா வரேன் சார். ஆமா, சிவாஜி ஆபீஸ் வாங்க. சரிங்களா, கண்டிப்பா வரேன் சார். கண்டிப்பா வாங்க சார். வாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க சார். சரி. அவர் வந்து இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா ஜூலை மாசம் 16ஆம் தேதி ஒரு ஹியரிங் வந்தது அவரு எம்டி சக்தி ஆனந்தனுக்கு. அதுலயே வந்து வழக்க தள்ளுபடி பண்ணினாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அடுத்தது ஒரு அப்ளை பண்ணாங்க. 26 ஒரு ஹியரிங் வந்து வெள்ளிக்கிழமை, அதுவும் தள்ளுபடி பண்ணாங்க. அப்ப தள்ளுபடி பண்ணாங்கன்னா கேஸை ஏன் விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய குழப்பம் வருது. இவர் வந்து ஹையர் அபிஷியல் லெவல்ல வந்து டிஎம்கே முக்கிய பிரமுகரை போய் இப்ப பார்க்க சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வக்கீல போய் பார்த்திருக்கிறாரு. இது எந்த நோக்கத்துல? இப்ப செந்தில் பாலாஜி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவரு ஜாமீன்ல வந்து வெளியே வர முடியாம உள்ள இருக்கிறாரு. நிறைய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ரைடு போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் மேல எந்த ரைடும் போல, அமலாக்கத்துறை விசாரணை பண்ணல. மிகப்பெரிய அளவுல வந்து சொத்து சேர்த்திருக்கிறாங்கிற மட்டும் தெரியுது. 2200 கோடி வரைக்கும் மேல மக்கள் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 1,60,60,000 பேர் வந்து இதுல மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு ஏன் வந்து என்ன பிரச்சனையில ஒரு உள்ள போனாருனாக்கா, முறையான டாக்குமெண்ட்ஸ் விட்ட இல்ல, மக்களுக்கு வந்து நிறைய ஏமாத்துறாரு, நிறைய பணம் கிடைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போய் புகார்லாம் வச்சாங்க. அதுல உண்மையே இருந்துச்சு, பொய் புகாரம் இருந்துச்சு. கோயம்புத்தூரை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதியும் கூட ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாரு. அதன் அடிப்படையில வந்து இவர் சிறைக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதை விட்டு வெளியில வரதுக்காக பெயில் போட்டுக்கிட்டு இருந்தாரு, அதாவது ஜாமீன் கேட்டு இருந்தாரு. அதுக்கு வந்து ஜூலை மாசம் 16 ஒரு ஹியரிங் வந்து தூக்கி போட்டாங்க. 26 ஒன்று வந்து தூக்கி போட்டாங்க. நெக்ஸ்ட் பெயில் எப்போ வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னாக்கா, வரக்கூடிய 26 ஆகஸ்ட் மாசம் நெக்ஸ்ட் ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசியல் ஒருத்தர் வந்து முக்கியமா நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த வீடியோ ஆடியோ கால்ல பாத்துருப்பீங்க. ஜேர்னல் ஆபீஸ், அதாவது ஜேர்னல் ஆபீஸ்க்கு வாங்க, எங்க கோயம்புத்தூர்ல நான் இன்னும் விளக்கமா சொல்றேன்.
அது மட்டும் இல்லாம 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் எல்லாருக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக வந்து 6 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து நிதி ஒதுக்கி வச்சிருக்கோம். நாங்க அதை மக்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்காக அனுமதி காத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வக்கீல் வந்து இப்ப நீதிமன்றத்தோட பேசிட்டு இருக்கிறாரு. அவர் வழக்குல இருந்தாலும் பிரச்சனையில இருந்தாலும் அவர் விரைவாக வந்து பெயில்ல, அதாவது ஜாமீன்ல வெளியே வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி இந்த 6 கோடி ரூபாய் மக்களுக்கு இஷ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டிருக்கோம். அது ஓகே சொல்லிட்டாங்கன்னாக்கா அவர் வரதுக்கு முன்னாடி இந்த பணத்தை கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே தலைவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்ற அடிப்படையில கிளியரா சொல்லிட்டாரு அவரு. ஜோனல் ஆபீஸ் வாங்க வேற சந்தேகம் இருந்துச்சுனாக்கா கிணத்துக்கடவுக்கு நேரா வாங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழில் வழக்கமா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா வந்து ஒரு சில அதாவது மக்கள் வந்து பாக்குறத நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லணும். கொஞ்சம் தொய்வு இருக்குது, இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சக்தியானந்த வீரா கூட பேசிட்டு இருக்கிறாரு. சோ அவர் வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. வல்லன்னு சொன்னாக்கா அந்த நிறுவனம் வந்து நான் சொல்ல முடியாது, கஷ்டமா இருக்குது. சோ அவர் வந்துட்டாருன்னா மிகப்பெரிய பாப்புலர் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் வந்து அவருக்காக ஆதரவா பேசுறேன்னா அவருக்கு எதிராக பேசுறேனாங்கிறது வந்து நீங்க வந்து உங்களோட பார்வையில தான் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நடக்கிறத உண்மையா வெட்ட வெளிச்சம் போட்டு தமிழக மக்களுக்கு மைவி3 ஆடு பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு, அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு, அதனோட நேசிக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு தெல்ல தெளிவா நான் சொல்லிடுறேன் நண்பர்களே. இதனுடைய அடிப்படையில இந்த வீடியோ நான் வந்து சொன்னது உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு ஒரு அளவுல வந்து ஆடியோ நான் போட்டது வரைக்கும் செல்வம் பேசின அத்தாரிட்டி மெம்பர் வந்து பேசின அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவை அடுத்த எபிசோட்லயே புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட நான் கலந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம முக்கியமா ஒரு விஷயம், இவர் வெளியே வர்றது வரைக்கும் அந்த போர் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பா வந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு டிடி சேனலுக்கு வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. புதிய தோண்ட புதிய செய்திகள் வந்ததுனால அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமா இன்னும் புதிய செய்திகள் வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன். உடனே எப்போ பணம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கும், இது யாரு சைன் பண்ண கிடைக்கும்ங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.